சார் இப்போ வந்து ஒரு ஒன் சைடு லவ்ங்க சார். அந்த லவ் வந்து ரிஜெக்ட் ஆகுது அப்படின்னா, அது ஏதாவது அந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் வச்சு த்ரெட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பண்ணா, அது வந்து கிரைம் கேஸா? 100% கிரைம் தான். ஓகே. அந்த மாரி த்ரெட் பண்ணுறதோ, இல்ல கட்டாயப்படுத்துறதோ, நீ என்ன லவ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்றதெல்லாம் வந்து இது பெரிய பெரிய சம்பவங்கள் முடிஞ்சிருக்கு. இதில சமீபத்தில ஒரு 10, 15 வருஷத்தில பார்த்தீங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல கழுத்தறுத்து கொலை, பஸ் ஸ்டாண்டு பக்கத்துல இருந்து ஆசிட் வீச்சு, ஓகே. அது மாரி பெண்கள மிரட்டி அவங்கள வந்து கடத்துறது, இந்த மாரி பல விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது சின்ன கிரைம்ல தான் ஆரம்பிக்கும். சும்மா மிரட்டுறன்னு ஆரம்பிக்கும். ஆனா அது வந்து பெரிய கிரைம்ல போய் முடியும். எப்போதுமே அந்த மாரி ஒரு எண்ணம் உங்க மனதில, இதில பார்வையாளர் நீங்க உங்களுக்கு அந்த மாரி இருந்ததுன்னா உடனே நிறுத்திருங்க. ஓகே. 650 கோடி பேர் இருக்காங்க இந்த உலகத்துல. 650 கோடி பேர்ல ஒரு ஆள் தானா? ஓகே. அவங்க இல்லைனா இது வந்து ஒன் சைடு காதலா இருக்க உங்களுக்கு சொல்றேன். ஓகே. அதனால அப்படி ஒரு குற்றத்தை நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்க காலை சுத்தின பாம்பு. விடவே விடாது. அந்த எண்ணம் வந்து மூளைக்குள்ள செலுத்திருந்தா அதை வந்து எராடிகேட் பண்றேங்க. ஓகே. இவங்களோட பெரிய அழகியும் அன்பானவங்களும் கிடைப்பாங்கன்றத நினைச்சுங்க பையனா இருந்தா.